அம்மா ஒரே பயண அலையெல்லாம் அடிக்குது. இந்த குழந்தைகள் இருந்தாலும் எந்த ஆளும் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஒச்சமே ஆளை எடுத்துட்டு போயிருக்குமோ? தொலைஞ்சாலும் தொலைஞ்சு போயிருப்பா. இல்லையே, அப்படிலாம் பேக்க முடியாது அவ உயரத்துக்கு. நானும் அப்பத்துல இருந்து தேடியாலையும் எந்த ஆளும் ஒளிஞ்சு போனான்னு தெரிய மாட்டேங்கி. அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிட்டா தானே அவ அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பதான் என் தம்பிக்கு கட்டி தருவாரு. இவ யார் கூட தான் இருக்கான்னு தெரியலையே. ஏம்மா என் பிள்ளைகளை பார்த்துக்கே இந்த வாரி. அவளை விடவே கூடாது, எங்கதான் இருக்கான்னு போய் பார்க்கணும். ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, ஓ ஒரு ஓனர் கடல் தாண்டி வருதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஓ அந்த குழந்தை என் தம்பிக்குதான். ஓ ஏய், நீ என்ன கேட்ட? என்ன என்னை பார்த்தா பிச்சை எடுக்க பாடுற மாதிரி தெரியுதோ? உங்க ஆத்தால நீனும் அப்படியே பெரிய கோடீஸ்வரியம். நான் பாடினோடனே உங்க கௌரவம் குறைஞ்சு போச்சோ? நீனும் உன் ஆத்தாலும் பிச்சை கறிக்கிட்டே பிச்சை கேப்பிய. நான் பாடினதுக்கு கவுண்டர் அடிக்க கவுண்டர். ஆமா, இவர் பெரிய அறிவு சிகாமணி சிகாமணி. உங்க அறிவுல தான் இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு. இங்க பாரு கொண்டக்காரியை என்கிட்ட இந்த மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டு பேசி வெள்ளம் வச்சுக்கிடாத. கொண்டை அறுத்து கடல்ல எரிஞ்சிருவேன். அப்புறம் பயணம் போய் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. யார் இருக்க சொன்னோனியே? இங்க நிக்க உனக்கு கஷ்டமா தான் நடுக்கடல போய் இரு. நடுக்கடல உங்க தாத்தா மீன் வரது தின்னுட்டு இருக்கானா, நீ போய் ஜாயிண்ட் அடிச்சுக்க போ. பேதி எடுப்பா. என்னை பார்த்தா இவளுக்கு என்னதான் தெரியுதுன்னு தெரியல. உன்ன அந்த கொண்டை ஆட்டிக்கிட்டு அறிவுரை சொல்லைக்கு வந்துறியா? ஓ வயலெல்லாம் எனக்கு தான் நல்ல வார்த்தை வரும். அப்படியே அரைஞ்சு விடுவேன் அரைஞ்சி. என் வழியில குறுக்க வராத. குறுக்க வரக்கூடாது, இவ பெரிய ரயில். அப்படியே நம்ம மேல பாஞ்சிருவாவ. ஏய், உனக்கு வாய் இருக்கலாம், அதுக்காக சத்தம் வரணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு மேல அல்லது ஒரு சத்தம் வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ரொம்ப தான் பேசுவாவ. கொஞ்சம் விழிப்பா இல்லைன்னா தின்னு விடுவாய் வரலாம். இந்த குழந்தை எந்தாலும் தான் போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. முதல்ல அவளை போய் கண்டுபிடிக்கணும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? கடல் என்றால் அது அலை இல்லாமல் இருக்குமா? அலை இல்லை என்றால் அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? குழந்தை, ஏ குழந்தை. ஓனர், நீங்களா? எப்போ வந்தீங்க ஓனர்? நான் எங்க பயணம் பண்ண இப்ப வரதுக்கு? உங்களுக்கு கூட தான் சுத்திக்கிட்டு தெரியும். உன்னையதான் ரொம்ப நேரமா காணாம வீட்டு பயணம் போயிட்டா. அம்மா இங்க என்ன நடக்குது? ஓனர் யாரும் நடக்கல ஓனர். அது எனக்கு தெரியும், நீ ஆடிக்கிட்டு தானே இருந்தா. அம்மா என்ன ஆட்டம் உங்க பயண ஆட்டம்? ஓனர் அது வந்து இங்க கடல் இருக்குல்ல. ஆமா, இங்க கடல் இருக்கு. நீ எனக்கு தெரியாது, இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. கண்ணவிஞ்சு போய் தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ சொன்ன பிறகு தான் தெரியுது. இல்ல ஓனர், இங்க கடல் இருக்குல்ல. இந்த கடலை நாங்க 2 பேரும் புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தோம் ஓனர். ஆமா, கடலை நீ புகழ்ந்து பாடலனா அது கோச்சிக்கணும். நீ கடல் எல்லாம் புகழ்ந்து பாடின மாதிரி இல்ல, காதல் எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்த. கண்கள் இல்லைன்னா காட்சி வராது, காதல் வராதுன்னு ஏதோ பயண பாட்டு பாடியா? ஓனர் அது வந்து எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால அது மேல காதல் வந்துட்டு ஓனர். ஏங்க அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? நான் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்க கேட்காதுங்க. ஆமா, என்ன வேணாலும் பண்ணியதுக்கு அவன பொது ப்ராப்பர்ட்டி கிடையாது. என்ன பண்ணனாலும் எல்லாத்தையும் கேட்கணும். இங்க பார் குழந்தை, என் தம்பி அந்த பக்கம் இருக்கா, அவன் கூட போய் டான்ஸ் ஆடுப்போ. ஓனர் உங்க தம்பி கூடவே எப்படி டான்ஸ் ஆட முடியும்? அங்க எட்டி பாருங்க ஓனர், அவன் 2 பிள்ளைகள் கூட டான்ஸ் ஆடிட்டு கிடக்கான். அதுவும் டான்ஸ் தான் ஆடியானா கூட்டிகிட்டு ஓடியானு தெரியல ஓனர். எட்டி பாருங்க. இவன் இப்படி இருந்தா இவன் எப்படி காதலிப்பா? பேரியப்பா என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கானே. அவனுக்கு போயிட்டு அதுக்கு வரதான் இருக்கு. இங்க பார் குழந்தை, நீ பின்னால வா. நீங்க போங்க ஓனர், வரேன். வாண்டி சொல்லியெல்லாம் வந்து தொலையா. யாரையும் நம்பிலாம் கொஞ்சம் விட்டுட்டு போக முடியாது. தம்பி கடலை புகழன்னா தனியா உட்காந்து புகழுங்க. நான் இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போறேன். மீன்காரக்கா என்ன இங்க வந்து உட்காந்துட்டிய? ஏதோ மனசு வேதனைப்பட்ட மாதிரி தெரியுது. மனசு வேதனை
இருப்பீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு எதுக்கு வேதனை வரப்போகுது? என் மகனுக்கு நினைச்ச மாதிரி ஓனர் வீட்டிலே பொண்ணு எடுத்தாச்சு. என் மகனுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா போதும். இதுக்கு மேல என்ன இருக்கு எனக்கு? இருந்தாலும் உங்க மகனுக்கு ஓனர் வீட்ல பொண்ணு எடுத்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீக்கா. கொஞ்ச நாள் காத்திருந்தா இந்த குழந்தையவே உங்க மகனுக்கு கட்டி இருக்கலாம். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருந்திருக்கும். இல்ல சிலப்பா, என் மாவன் அந்த ஓனர் தங்கச்சி விரும்பிட்டால. மனசுக்குள்ள ஒரு விருப்பம் வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? என் மாவன் மட்டும் அந்த பிள்ளைய விரும்பலன்னு வச்சுக்க, அந்த குழந்தை பிள்ளைய நான் பொண்ணு கேட்டா என் வீட்டுக்கு தான் கட்டி தந்திருப்பாரு. இந்த காம்படிஷன் கீம்பிடிஷனே இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஓனர் குடும்பமும் சரி கிடையாது, மாணிக்காம அந்த முக்காடு போட்டாமையும் சரி கிடையாது. நம்ம கூட யாருக்காவது வருமா? ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது. என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு வந்த மருமகளும் தங்கமான பிள்ளை. அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டா. எல்லா வேலையும் நான் செய்யட்டேன்னு இழுத்து போட்டுல செய்ய. அப்படியே எவ்வளவு பவுன் நகை போட்டாவ? அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கு நிறைய நகை போட்டுட்டு வந்தா உங்க மருமக. எல்லா நகையும் உங்க வீட்டுல தான் வச்சிருக்கீங்களோ? அந்த கொடுமை ஏன் கேட்க செல்லம்மா? கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கு அவ்வளவு நகையை புடுங்கிட்டு போயிட்டாவ. இந்த ஓனர் குணம் அப்படிதானே? என்ன பண்ணி தொலைக்க சொல்லு. என்னக்கா சொல்றிய? அவ்வளவு நகையும் புடுங்கிட்டு போயிட்டாவளா? ஆமா, சரோஜாக்கா கூட நம்மளுக்கு தெரியாதாக்கா. வெளிய பாசம் இருக்க மாதிரி நடிச்சிட்டு போய் புடுங்கிருக்காவ பாரு. இதுக்கப்புறம் எப்படிக்கா அந்த சரோஜாக்கா தங்கச்சி உங்க வீட்ல வச்சிருக்கிய? நகையை வாங்கிட்டு வந்து துரத்தி விட்டுருக்க வேண்டியதானே? அப்பதான் அந்த சரோஜாக்காக்கு நல்ல புத்தி வரும். சீச்சி, அப்படிலாம் பேசாத செல்லம்மா. அவிய நகைக்கும் பணத்துக்கும் ஒண்ணு அளந்து போய் நாங்க கல்யாணம் பண்ணையில. என் மகன் அவிய கிட்ட இருந்து ஒரு பைசா வேண்டான்னு தான் ஒதுங்கி இருக்கான். சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு அவிய வீட்டிலே நாங்க இருக்கோம். இல்லனா வேற வீடு பார்த்துட்டு போயிருப்போம். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? அவிய சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல? இப்ப என்ன மகனுக்கு மட்டும் தான் அவ்வளவு சொத்தம் போக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? பெண்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கு, நீங்க தாராளமா கேட்டு வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அவிய ஒரு நகை போடலங்கிறிய. எல்லா சொத்தும் சரோஜாக்காவை சம்பாரிச்சவ. அவிய அப்பாவும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. சொத்துல கண்டிப்பா நிரோஜாக்கு உரிமை இருக்கு. நீங்க கண்டிப்பா கேட்டு வாங்காம விட்டுறாதீங்கக்கா. இல்ல செல்லம்மா, என் மாவன் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும்? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க மகன் 1000 விஷயம் சொல்லுவாரு, அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க கண்டிப்பா உங்க சொத்தெல்லாம் கேட்டு வாங்குங்க. நிரோஜாக்கு சேர வேண்டியதை தனியா பிரிச்சு எழுதுங்க. இல்லனா சரிப்பட்டு வராதுக்கா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி செல்லம்மா, அதை பத்தி பேரவி யோசிப்போம். என்ன 3 பேரும் என்ன மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க? 3 பேரும் சேர்ந்து யார் கூடிய கெடுக்கலான்னு பேசிட்டு இருக்கீங்க? சுத்தி பார்க்க வந்தா வந்த வேலையை பார்க்கணும். இப்படி யாரையா பத்தி போறனே பேசக்கூடாது. ஓனர், நான் அங்க போட்டுமா ஓனர்? நீ எங்கே போக கூடாது, என் கூடவே வா. ஓடி போய் டான்ஸ் ஆடலாம்னு பாப்பா. ஏய் சரோஜா, என் மருமகளை என் மாவட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்துட்டியாமே. கொஞ்ச நேரம் சின்ன சிறுசுல பேச விட மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீ எதுக்கு? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச சின்ன சிறுசுல நாங்க தடுத்துட்டோம். உங்க மகன் மட்டும் எப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கலாம் வையாமே? 3 குடும்பம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். தனியா நீங்களும் மட்டும் கூட்டிட்டு போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. நீ வாய்ப்படு, நான் என் மருமகிட்ட கேட்டுறேன். மருமகளே, உனக்கு யார் கூட இருக்கமா பிடிச்சிருக்கு? அத்தை கூட இருக்கதானமா உனக்கு பிடிச்சிருக்கு? இல்ல முக்காஜு, எனக்கு ஓனர் கூட இருக்கதோ ரொம்ப பிடிக்கும். சை, இவ கூடயா? புரிஞ்சிச்சா இப்போ? அவளுக்கு யார் நல்லவியனே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என் கூட இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்லவிய மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது நல்ல குணமா இருக்கணும். நல்ல குணத்தை பத்தி நீ பேசாத. நீ தான் இருக்கிறதுலே சரியான விஷம். வார்த்தை அப்படியே தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க நேரமும். ஆமா, நான் எதுவா இருந்தாலும் வாய்னால பேசிட்டு அதோட விட்டுருவேன். உங்களை மாதிரி மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றும் வேஷம் போட மாட்டேன். எல்லார்கிட்ட கேட்டு பாருங்க, ஓனர்னா ஸ்டேட் பார்வர்டு. அதனாலதான் எல்லாருக்கும் ஓனரை பிடிச்சிருக்கு, தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களை மாதிரி வேஷம் போடுவீங்களா யாருக்கும் பிடிக்காது. குழந்தையும் கூட வா போவோம். சரி, என்ன மாதிரி திமிர்ல பேசிட்டு போறா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தைதான். அவளை எப்படியாவது பேசி பேசி மயக்கி என்னையதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் இந்த சரோஜா அடங்குவா.